இந்த மாதிரி வேஸ்ட்டான ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க. அது சென்டர்லேருந்து கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 பகுதி கிடைக்கும். அதனுடைய ஒரு ஹாஃப் வச்சு அதில் மேலே வந்து பூ வர மாதிரி டிசைன் போட்டு அதை கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணதுக்கு பின்னாடி வெளிப்புறம் பார்க்குற மாதிரி அதை பெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். இதை பெண்ட் பண்ண பின்னாடி இதை கலர் பண்ணலாம். கலரிங்க்கு ஆக்ரிலிக் பெயிண்ட் ஒரு நல்ல ஆப்ஷனு. இங்கே வந்து நான் டிராக்டர் எமல்ஷன் பெயிண்ட் அடிச்சிட்ருக்கிறேன். இதோட ஷேடிங்க்கு நான் ஆக்ரிலிக் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதோட ஷேடிங் எல்லாமே முடிஞ்சதுக்கு பின்னாடி இதுக்கு ஒரு லேயரை வந்து வார்னிஷ் கொடுத்து காய வச்சுக்கலாம். பாட்டமில் க்ரீன் கலர் கொடுத்து இதை முடிச்சிடலாம். அடுத்தது இதோட நெக்ஸ்ட் ஹாஃபில் க்ரீன் கலர் அடிச்சுட்டு கீழே தண்ணி வெளியே போகிறதுக்கு தேவையான ஹோல்ஸ் போட்டுடலாம். இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இலையோட ஷேப் எடுத்துக்கோங்க. எஸ்பெஷலி இலையினுடைய கீழ்ப்புறம் எடுத்துட்டிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ அதனுடைய மேல்புறத்தில் தான் வந்து கலர் அடிச்சிட்ருக்கேன். உங்களுக்கு இன்னுமே அதில் இருக்கக்கூடிய அந்த லைன்ஸ் எல்லாம் டிஃபைன் ஆகணும்னா இலையினுடைய கீழ்ப்புறத்தை யூஸ் பண்ணி அடிங்க. சூப்பராக டிஃபைன் ஆகும் எல்லா லைன்ஸுமே. இப்போ இதுக்குமே வந்து தேவையான இந்த லைன்ஸ் எல்லாம் வரைஞ்சி முடிச்சிட்டோம்னா இதுவும் ரெடி ஆகிடும். அடுத்தது இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு இதோட அகலம் கம்மியாக இருக்கக்கூடிய சைடில் ஃப்ரண்ட் போர்ஷன் வரையலாம். இப்போ இதனுடைய காது பகுதிகளை எல்லாம் இதோட சைடு போர்ஷனில் வரையலாம். இப்போ இதோட டாப் போர்ஷன்ஸ் ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துகிட்டு கரெக்டான டிசைன்ஸை கட் பண்ணிவிட்டு கார்னர்ஸ் எல்லாம் நம்ம ஹீட் பண்ணுறது மூலமாக இந்த கார்னர்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். நம்ம கையை வந்து கிழிச்சு விடாமல் இருக்கும். இப்போ இதுக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து எனாமல் பெயிண்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனாமல் பெயிண்ட் கூட ஆக்ரிலிக் பெயிண்ட் வந்து கொஞ்சம் ஷேடிங்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மற்ற பெயிண்ட் மாதிரி இதுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு லேயர் வார்னிஷ் தேவை கிடையாது. இது வந்து ஏற்கனவே நல்லா செக்யூர்டான பெயிண்ட் தான். நல்லா ஒரு டைம் காய வச்சு மட்டும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி கீழே வந்து வாட்டர் வெளியே போகிறதுக்காக ஹோல்ஸும் போட்டு முடிச்சுக்கலாம். இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இனி அடுத்த பிளான்டர் செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்து இதோட சென்டரில் ஜிக்ஸாக்கை நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். இந்த ஜிக்ஸாக்கில் இருக்கக்கூடிய ஷேப்ஸை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது எந்த இடத்துலையுமே நமக்கு வேஸ்டேஜ் இருக்காது. இந்த மாதிரி கழண்டு வந்துடும். இப்போ இது ரெண்டையுமே 2 டிஃப்ரெண்ட்டான பிளான்டர்ஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போது ஒரு லேயர் எடுத்துகிட்டு இதோட கார்னர்ஸ் எல்லாத்தையுமே ஹீட் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து இதில் க்ரீன் கலர் கொடுத்துட்ருக்கோம். ஆக்ரிலிக் பெயிண்ட் தான் கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் இதில் தேவையான டிசைன்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சிடலாங்க. இப்போது இந்த டிசைன்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சோடனையும் தேவையான ஹோல்ஸும் போட்டு இதையும் ஒரு பிளான்டராக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இதையுமே பார்த்தீங்கன்னா ஷேடிங் பண்ணுற மாதிரி தான். இதுக்கு முன்னாடி க்ரீனில் ஷேட் பண்ணியிருந்தோம். இதில் வந்து எல்லோ அண்ட் ஆரஞ்சு யூஸ் பண்ணி நம்ம ஷேட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஷேடிங் வந்து ரொம்பவே சிம்பிளானது. ஈவன் குழந்தைங்க கூட இதை ட்ரை பண்ணலாம். இந்த பிளான்டர் ஐடியாஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கார்டனையும் நல்லா கலர்ஃபுல்லாக்குங்க.